குஜராத் மாநிலம் போர்பந்தர் கடற்கரை பகுதிக்கு ஒரு படகு சந்தேகத்துக்கு இடமானது உள்ளே நுழைந்தது. உடனடியாக கடற்படையினரும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் அதை சுற்றி வளைத்தனர். அதை முற்றிலுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அதை சோதனையிட்ட போது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏறக்குறைய 1330 கோடியிலிருந்து 2000 கோடி ரூபாய் மதிப்பான போதைப் பொருட்கள் உள்ளே இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் இவ்வளவு விலை மதிக்க முடியாத பொருட்களை, மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்களை எப்படி கடத்தினார்கள் என்று ஆச்சரியப்படுகின்றனர். இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழ்நாட்டு பகுதியில் கூட மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஹெராயின், அபின், புகையிலை, பான்ட்ராக், கான்ஸ், கணேஷ் பல விதங்களிலே இன்றைக்கு இளம் சமுதாயத்தை ஈர்க்கும் வண்ணமாக, மாணவர்கள் ஈர்க்கும்படியாக சிறிய மிட்டாய் போன்றும் அது உள்ளே நுழைந்து விட்டது. இன்றைக்கு இளைஞர்களை எளிதாக அவர்களை வீழ்த்துவதற்காக இவைகள் திட்டமிடப்படுகின்றன. மாணவர்கள் மத்தியிலே ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தால் என்ன என்று சொல்லி அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக சாப்பிட்டு பழகிற இளம் சமுதாயம் இருக்கிறது. நண்பர்களுடைய பிரஷர்னாலே அவருடைய சந்தோஷத்தை அனுபவிப்போமே என்று சொல்லி அவரோட பங்கோடு பங்காக சேர்ந்து கொண்டு பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கிறது. இன்னும் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் என்பதற்காக, சந்தோஷமாக இருப்பதற்காக இவைகளை பயன்படுத்த பழகிறார்கள். ஆனால் நாளடைவிலே இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வெளியே வர முடியாத சூழலுக்குள்ளே சிக்கி தவிக்கிறார்கள். இப்படி ஏதாவது மாணவர்கள், இளைஞர்கள் மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் எப்படி இதற்கு அடிமையாக என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எந்தெந்த சூழல்களிலே, வருத்தமான சூழலிலே, சோகமான சூழலிலே கொடுத்தார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களோடு, இளைஞர்களோடு, மாணவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் வெளியே வருவதற்கு ஏற்ற கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். மருத்துவர்களை அணுகி மருத்துவ ரீதியாக அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவளுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. நான் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்கிற காரியம், ஒரு நாளும் நாம் பாய்சன் போன்று விஷத்தை ஒரு நாளும் குடிக்க மாட்டோம். நீங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது என்பது விஷத்துக்கு சமமானது. ஏனென்றால் துருமறையும் கூடுகிறது. இந்த மதுபானங்கள், போதைப் பொருட்கள் என்பது ஒரு பாம்பு கடிப்பது போன்று. அது கடித்து விட்டால் அந்த விஷம் நம்முடைய உடலுக்குள்ளே ஏறி நம்மை கொன்றுவிடும். அதே போன்று போதைப் பொருட்களுக்கு நீங்கள் அடிமையாகிறால் அது உங்கள் வாழ்வை கெடுத்துவிடும், உங்களை கொன்றுவிடும். ஆகவே மறுமுன் காப்போம் என்பது போன்று போதைப் பொருட்களை யார் கொடுத்தாலும், இலவசமாய் கொடுத்தாலும், இல்லை நண்பர்கள் உங்களை வற்புறுத்தினாலும் முடியாது என்று சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலம் சிறந்ததாய் காணப்படும்.